ஸோ வெல்கம் டு ஒரு சேனல். நம்ம என்ன பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி 2025 and 26 ஓகேங்களா. ஸோ அடுத்த அகாடமிக் இயரில் படிக்கக்கூடிய கிளாஸ் 10க்கு அவங்க 2 போர்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா. அதாவது 10க்கு ஓகேங்களா 2025 to 26 இந்த வருஷம் முடிஞ்சது இல்லைங்களா. ஸோ அடுத்த வருஷம் வரக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய பசங்களுக்கு 2 போர்டு எக்ஸாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸும் போயிட்டுருக்கு. வெதர் அவங்க எப்படி வைக்க போகிறாங்க, என்னென்ன மாதிரி அசஸ் பண்ண போகிறாங்க, இல்லை என்ன மாதிரி உங்களுக்கு பார்த்தவங்களை எவால்வேட் பண்ண போகிறாங்க, இல்லை கொஸ்டின் பேப்பர் என்ன மாதிரி கேட்க போகிறாங்க, சிலபஸாக இருக்கலாம். ஸோ அது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ அதை பற்றி ஒரு கம்ப்ளீட் அவேர்னஸ் வீடியோஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் மேக் பண்ண போகிறோம். இதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா யாரெல்லாம் அடுத்த வருஷம் 10th எக்ஸாம் எழுத போகிறாங்களோ சிபிஎஸ்சியில், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், யார் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ பார்த்துங்க அவங்க இஷ்யூ பண்ண கைட்லைன்ஸில் ஓகேங்களா, அதை டிராஃப்ட்டில் அவங்க என்ன விஷயத்துக்காக 2 போர்டு எக்ஸாம் வைக்க போகிறாங்க 10க்கு அப்படின்றத அவங்க ஒரு 2 லைனில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா அவங்க பாருங்கள், அடிஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டி டு இம்ப்ரூவ் தர் பர்ஃபார்மன்ஸு. அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடிஷ்னலான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்க போகிறோம். ஸோ தட் அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை வச்சு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு உண்டான மோட்டோவில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க 10க்கு 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. 2 போர்டு எக்ஸாம் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. சரி சார், அப்புறம் வேறு என்ன சார் பண்ணிக்கலாம் பார்த்தோம்னா இது இப்போதைக்கு டிராஃப்ட்டில் தான் இருக்குது. அட் த சேம் டைம்ஸ் நிறைய பேர்கிட்ட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு சஜஷன் கேட்டிருக்காங்க. பேரண்ட்ஸ்கிட்டே இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருக்கலாம், டீச்சர்ஸ்கிட்டே இருக்கலாம், நிறைய பேர்கிட்ட அவங்க சஜஷன் கேட்டு அவங்களுடைய ஃபைனலான ஒரு நோட்டீஸ் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க வெரி சூன். ஸோ சீக்கிரமாக அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபைனல் நோட்டீஸ் ஆன் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஃபார் த 10th சிபிஎஸ்சி 2025-26க்கு 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா. அதுக்குண்டான ஃபைனல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கூடிய சீக்கிரம் நம்ம வந்துடும். சரிங்க சார், அதில் என்ன சார் சொல்கிறாங்க பார்த்தோம்னா 2 எக்ஸாம் நடக்க போகுது. அதாவது phase 1 and phase 2 நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ phase 1 எப்போ சார் எக்ஸாம் நடக்க போதோம்னா February 17th ஸ்டார்ட் பண்ணி March 6th முடியுது. நல்லா பார்த்துங்க. ஸோ 2 எக்ஸாம் இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஃபேஸ் எப்போன்னு பார்த்தோம்னா February 17th ஸ்டார்ட் ஆகி March 6th முடியுது. செகண்ட் ஃபேஸ் எப்போன்னு பார்த்தோம்னா May 5 ஸ்டார்ட் ஆகி May 20 முடியுது ஓகேங்களா. இது பார்த்தோம்னா phase 1 and phase 2. இதில் செகண்ட் ஒரு முக்கியமான சேஞ்சஸ் என்ன சார் பண்ணியிருக்கேன் பார்த்தோம்னா நமக்கு முன்னாடி ஒரே எக்ஸாம் இருக்கும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு உண்டான கேப் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த கேப் பேஸ்ட் அப்பான் சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரியும் அதர் இஷ்யூஸ்க்கு ஏற்ற மாதிரியும் 2 டேஸாக இருக்கலாம், 3 டேஸாக இருக்கலாம், 5 டேஸாக இருக்கலாம், 7 டேஸாக இருக்கலாம். அந்த கேப் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ தட் அப்போது ஒரு சப்ஜெக்ட் இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஓவராலாக ஓகே அந்த எக்ஸாம் நடக்கக்கூடிய ஒரு டியூரேஷன் பார்த்தி அப்படின்னா 32 days நடந்துட்டு இருந்தது முன்னாடி ஓகேங்களா. அப்போது 32 days அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த டேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 16 days குறைச்சிருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் நம்ம என்னதை எதிர்பார்க்கலாம் பார்த்தோன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கும் அந்த கேப் இருக்கு இல்லைங்களா, அது 1 day or 2 days நின்று போயிடும் ஓகேங்களா. ஸோ நமக்கு முன்னாடி பார்த்த மாதிரி 3 days 4 days இல்லை 7 days அப்படின்ற மாதிரி நமக்கு கேப் அதிகமாக வராது. ஸோ தட் நமக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு மேக்ஸிமம் 2 days இருக்கலாம், மினிமம் 1 days இருக்கலாம். இது ஒரு முக்கியமான விஷயம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ரிசல்ட் சார் phase 1 ரிசல்ட் எப்போ சார் இஷ்யூ பண்ணாங்க பார்த்தோம்னா April 20 ஓகேங்களா. ஸோ தட் அப்போது நீங்கள் February எக்ஸாம் எழுதுறீங்க ஃபஸ்ட்டு ஃபேஸு. இப்போ April 20 அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஃபேஸ் என்ன பண்ணுறாங்கன்னா May 5 எழுதுறீங்க. அதோட ரிசல்ட் அப்போ எப்போ சார் கொடுக்குறோம் பார்த்தோம்னா June 3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அவங்க. இதுதான் பார்த்தோம் அப்படின்னா அவங்க இனிஷியலி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டிராஃப்ட் அபவுட் சிபிஎஸ்சி 2 எக்ஸாம்ஸ். சரி சார், இதில் என்னென்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 எக்ஸாமில் அப்பியர் ஆகலாம் ஓகேங்களா. அதாவது phase 1 அப்பியர் ஆகலாம், phase 2 அப்பியர் ஆகலாம். அது அவங்களோட விருப்பத்தை பொறுத்து இருக்குது ஓகேங்களா. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேர் விஷஸ். ஸோ தட் ஸ்டூடெண்ட்டோட விஷஸ்க்கு ஏற்ற மாதிரி phase 1 நீங்கள் அப்பியர் ஆகலாம், இல்லை phase 2 நீங்கள் அப்பியர் ஆகலாம். சார் ஒருவேளை நான் phase 1 ஃபுல்லாக நான் அப்பியர் ஆகிட்டேன், நான் என்ன சார் பண்ணணும்னு பார்த்தோம்னா phase 2 நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ தட் நீங்கள் phase 1 நீங்கள் அப்பியர் ஆகிட்டீங்க அப்படின்னா phase 2 நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். phase 1 அப்பியர் ஆகலை அப்படின்னா phase 2 நம்ம அப்பியர் ஆகிக்கலாம் ஓகே. தட் அதாவது அவங்க உண்டான ஃபஸ்ட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது பார்த்தீங்கன்னா சான்ஸ் டு இம்ப்ரூவ் தேர் பர்ஃபார்மன்ஸ். அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் நாங்கள் கொடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்களே, அதுதான் இங்கே பண்ணேன்னு பார்த்தோம்னா phase 1 and phase 2. சரி சார், அப்புறம் வேறு என்ன சார் பண்ண போகிறாங்க அப்படின்னா இப்போ ஒருவேளை 2 எக்ஸாமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. அதாவது phase 1 நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க ஆல் த சப்ஜெக்ட், phase 2 நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க ஆல் த சப்ஜெக்ட் அப்படின்னா மார்க் எதை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க அவங்க. அப்போ மார்க் எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னா 2 ஃபேஸ்லேயே எது உங்களுக்கு ஹையஸ்ட் இருக்கும்
ஸோ எந்த ஃபேஸில் உங்களுக்கு ஹையஸ்ட் மார்க் இருக்கோ அந்த மார்க் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைனல் மார்க்கை எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைனல் மார்க் அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து மார்க் ஷீட்டை அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் நிறைய பேர் கேட்குறீங்க, சார் வந்து சிலபஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு ஃபுல் சிலபஸ் இருக்குமா ஆஃப் சிலபஸ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் சிலபஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட் ஃபேஸ் 1 இருக்கலாம், ஃபேஸ் 2 இருக்கலாம், ஃபுல் சிலபஸ். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டிங்க அப்படின்னா ஆஃப் சிலபஸ் இருப்பாங்களா, இல்லை கம்மியான சிலபஸ் கொடுத்துருப்பாங்களா, இல்லை ரெடியூஸ்டு சிலபஸ் இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிங்க இல்லையா? ஸோ தட் நமக்கு சிலபஸ் ஓரியன்டட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தா அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் சிலபஸ் தான் இருக்கும். அட் த சேம் டைம் ஃபஸ்ட்டு ஃபேஸை எந்த சென்டரில் எக்ஸாம் சென்டரில் நீங்கள் எழுதுனீங்களோ செகண்ட் ஃபேஸையும் அதே எக்ஸாம் சென்டர் தான் நீங்கள் எழுதுவீங்க. தெர் இஸ் நோ சேஞ்சஸ் இன் த எக்ஸாம் சென்டர்ஸ். ஸோ எக்ஸாம் சென்டர்ஸில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. அட் த சேம் டைம் ஃபுல் சிலபஸ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ். ஸோ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் இதுக்கப்புறம் கிடையாது. அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான மார்க் எடுத்துட்டேன், நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா அடுத்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதி நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா முன்னாடி. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அதாவது ஃபேஸ் 2 தான் இதுக்கப்புறம் நமக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸாக ஆக்ட் ஆகுமே தவிர நமக்கு எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் கிடையாது. ஓகேங்களா? தெர் இஸ் நோ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் இயர் ஆஃப்டர் 2025 and 26. 25-26க்கு அப்புறம் 10th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் கிடையாது. ஃபேஸ் 2 நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அவங்க சொல்லியிருக்க முக்கியமான ஒரு கைட்லைன்ஸ். நெக்ஸ்ட் என்ன சார் சொல்லியிருக்க பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். சார் எக்ஸாம் உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு வந்து செப்டம்பர் மந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ எல்ஓசியை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா செப்டம்பர் மந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். செப்டம்பர் மந்த்துக்கு அப்புறம் யாரையும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்மிஷனில் அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்க அப்படின்னா உங்கள் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ தட் நோ கேண்டிடேட்ஸ் வில் நாட் அலவுட் May 2026 எக்ஸாம் இஃப் தே ஆர் நாட் ரெஜிஸ்டர் இன் செப்டம்பர். அப்போ செப்டம்பரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். செப்டம்பரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா மே மந்த் எக்ஸாமா இல்லை பிப்ரவரி மந்த் எக்ஸாம் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு எழுத முடியாது. சரி சார், அப்போ அடுத்து வேறு என்ன சார் பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு வந்து சார் அப்போது சப்ஜெக்ட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமா? நோ, அப்படிலாம் கிடையாது. எல்ஓசியில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்டை நீங்கள் என்ன பண்ண முடியும் எழுத முடியும். ஸோ தட் தெர் இஸ் நோ சேஞ்சஸ் இன் த எல்ஓசி. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்னல் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்டர்னலுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன்ஸாக இருக்கலாம். இல்லை இன்டர்னல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்குமா இல்லை 2 டைம் நடக்குமா இல்லை வந்து செக்ரிகேட் பண்ணி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸோ இன்டர்னல் எக்ஸாம்ஸை பொறுத்தளவு அதாவது இன்டர்னல் அசஸ்மெண்ட்டை பொறுத்தளவில் ஒன்லி 1 ஃபேஸ் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இன்டர்னல் எக்ஸாம் ஒன்லி 1 ஃபேஸஸ் மட்டும்தான். அட் த சேம் டைம் சிலபஸ் வந்து ஃபுல் சிலபஸ் தான். ஃபேஸ் 1 நடக்கும், ஃபேஸ் 2 நடக்கும். ஃபேஸ் 1 நீங்கள் எழுதலை அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் 2 எழுதிக்கலாம். இல்லை ஃபேஸ் 1 நான் எழுத போகிறேன், ஃபேஸ் 2 நான் எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 2 எழுதிக்கலாம். எதில் உங்களுக்கு மார்க் அதிகமாகுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் சான்சஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை கொடுத்ததால இது ஸ்டூடெண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸோடைய அந்த வந்து பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆல்சோ அவங்களுடைய மார்க் ஸ்கோரிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக சிபிஎஸ்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 விதமான எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 10th 12th இது வரைக்கும் எந்த விதமான ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடையாது. ஆல்சோ 10th 2 விதமான எக்ஸாம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம், அண்ட் பேரண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ தட் அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 2 விதமான எக்ஸாம்ஸ் அதாவது 2 பப்ளிக் எக்ஸாம் பேஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன மாதிரி பாசிட்டிவ்ஸ் இருக்குது அண்ட் தென் என்ன மாதிரி நெகட்டிவ்ஸ் இருக்குன்னு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ தட் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அட் த சேம் டைம்ஸ் யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ மற்றவங்களுக்கு இந்த 2 எக்ஸாம் பற்றி அதாவது சிபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய 2 எக்ஸாம்ஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.